பாவடி நிலன்ற பார்த்தீங்கன்னா நம்ம செங்குந்த சமுதாயம் நெசவாளர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா பாவு துவையறதுக்கு அந்த காலத்திலிருந்தே காலகாலமாக நம்ம நகர்ப்புறங்களிலே நம்ம ஊர் அமைப்பை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரும் இடம். அந்த இடம் வந்து அந்த இடத்துல தான் பாவு துவைஞ்சு அந்த நம்ம நெசவு நெய்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தொழில் மாற்றங்கள் நகர வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பாவடி தான் வந்து நகரத்தை ஒட்டி இருக்கும். அப்போ வந்து அரசாங்கமே நிறைய இடத்துல பாவடி இடங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேஷன் கடை கட்டுறது, பாத்ரூம் கட்டுறது, பேருந்து நிலையம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைகள் கட்டுறது, தண்ணி டேங்க்கு, இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க அரசு நிலங்களை எடுக்காமல் இந்த மாதிரி இந்த ஒரு சமுதாயத்துடைய பொது இடத்தை இந்த பாவடியை வந்து கையகப்படுத்தினாங்க. அதில் வந்து நிறைய இடங்கள் கையகப்படுத்திட்டாங்க. நிறைய இடங்கள் கையகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த அரசாங்கம் இல்லைன்னா கூட அந்த நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சியில் இந்த வளர்ந்து வர இடத்துல இருந்து இந்த மாதிரி அரசாங்கம் எடுத்தது. அது இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த பாவடி இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணி அவங்களுக்கானதாக எடுக்கிறது, தடத்தை ரோடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதால பாவடி நிறைய வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இருக்கக்கூடிய பாவடிகளையும் அந்த ரீசர்வே பண்ணுறப்ப என்னன்னா பொது இடங்கள், அரசு இடங்கள், நத்தம் புறம்போக்கு இப்படிங்கிற மாதிரி அந்த ரீசர்வேல கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம சமுதாயம் பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு நெசவாளர் சமூகமான விழிப்புணர்வு அரசுடைய ஆவணங்கள்லாம் அந்த மாதிரி ரீசர்வேல நிறைய மாறிடுச்சு. அந்த பயன்படுத்தி நம்மளுடைய பாவடி நிலங்கள் நிறைய ஆக்கிரமிப்பும் நம்ம கையை விட்டு போகிற சூழ்நிலைகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம வந்து மீட்கணும் அப்படின்னா என்னன்னா வேலை அந்த பாவடி எங்கெங்கே இருக்கோ அதில் வந்து நம்ம ஊர் கட்டமைப்பை ஏற்படுத்தி நம்ம வந்து வேலி அமைச்சு அதை நம்ம கட்டமைப்புகள் கொண்டு வரணும். கண்டிப்பாக அந்த கற்களையும் பாவடியையும் நம்ம சரியான முறையில் பராமரிக்கணும். உங்களுக்கு அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு இடர்பாடு இருந்தால் எங்களை நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். இந்த பாவடியை மீட்க நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாவடி நிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரீசர்வே பண்ணுறப்ப நிறைய இடங்களில் வந்து அரசு நிலம், நத்தம் புறம்போக்கு, காலி இடம் அப்படின்னு சொல்லி ரீசர்வேல் வந்துருச்சு. அதை வந்து நாங்கள் இப்போ என்ன முயற்சி எடுத்திருக்கோம்னா நிறைய இடங்களில் பிரச்சனைகளாக இருக்குது. சில பாவடிகளை மீட்டிருக்கிறோம். பழைய காசாயன்களை வைத்து நிறைய பாவடிகளை மீட்டு அதை நம்ம சமுதாயத்திலே ஒப்படைச்சிருக்கிறோம். ஆனால் நிறைய பாவடிகள் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய பாவடி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஆதீனங்களுக்கு எப்படி ஒரு பொது அரசாணை இருந்தது, இந்த வன்னியர் அறக்கட்டளைக்கும் வாரியத்துக்கும் ஒரு பொது அரசாணை வெளியிட்டாங்களோ, அது மாதிரி நம்ம செங்குந்த சமுதாயம் நெசவாளர் சமூகத்துக்கான ஒரு பொது அரசாணை, இந்த பாவடிங்கிறது நெசவாளர் சமூகத்துக்கு சொந்தமான, செங்குந்த சமுதாயத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொது அரசாணை ஜியோ வந்து அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய கோரிக்கை. அதை வந்து இருக்கக்கூடிய அரசும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தரணுன்றது தான் எங்கள் செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த கோரிக்கையாகும்.